டாமி, இந்தடா. டாமி, உனக்கு பெட்டு போட்டு அழகா போட்டு கொடுத்தா நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற? இப்படி பிச்சு கொதறி இங்கே பாரு, இங்கே பாரு எப்படி கிடக்குது. ஒரு தலகாணியே வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறியே. அது எவ்வளோ விலை தெரியுமா? கீழே வந்தால் சோபா பிக்கிற. நான் உனக்கு அழகாக போட்டு கொடுத்தல, நீ வந்து பெட்டில் ஏறி ஏறி படுக்கிறேன்னு உனக்கு பெட்டு ரெடி பண்ணி கொடுத்தல. இதில் புதுசாக உனக்கு ஃபேன்சியாக உனக்கு வாங்கி கொடுக்குறாங்களாம் பெட்டு உங்கள் அக்கா. அதையும் இப்படி தான் பண்ணுவேன். ஏதாச்சும் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணமே, ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா உனக்கு? இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கிறமே பெட்டு தலகாண்டிய, ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா சொல்லு? எதையும் கண்டுக்காம எலும்பு கடிச்சிட்டு உட்காந்துருக்குற. உன்னை என்னன்னு சொல்றது? கண்ணாடியை உடச்சி வச்சுட்ட, என் சாக்ஸை பிச்சுட்ட, என் மஃப்ளரை பிச்சு வச்சுட்ட. நீ யார் வீட்டுக்குள்ள நீ இங்கே வந்து இருந்துக்கிட்டு எங்களை இவ்வளோ அதிகாரம் பண்ணிக்கிட்டு நடு வீட்டில் பாத்ரூம் போகிற கூட்டிகிட்டு போய் வெளில விட்டா வீட்டில் வந்துருக்குற? ஏண்டா நீ எங்கே வந்துக்கிட்டு எங்களை இவ்வளோ அதிகாரம் வந்து இவ்வளோ வேலை வாங்கிட்டு கேட்குதா உனக்கு? இப்படி பண்ணலாமா? இப்படி இந்த தலகாணி உனக்கு மேலேருந்து எடுத்து கார் தலகாணி உனக்கு எடுத்து கொடுத்தேனே, இப்போ அவர்கிட்ட நல்லா நான் திட்டு வாங்க போகிறேன். சொல்லு போடும்போதே வேணான்னு சொன்னார், காருக்கு வேணும்னார். டாமிக்கு வேணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி தான் பண்ணுறதா? சொல்லு, செய்யலாமா அப்படி? கொப்பை விட்டு காசா? பாரு பிக்கிறத. உனக்கு என்ன கோவம் அது மேலே? எதுக்கு இப்படி பிக்கிற? டாமி, டாமி, பல்லு அடிச்சுன்னா உன் காலை கடிச்சிக்கோ, உன் வாழை பிடிச்சி கடி, இல்லை செவுத்தில் கடி. இப்படி தலகாணியை போட்டு பிச்சு அது வீடே இறச்சி வச்சுருக்கேன். என்ன உனக்கு வேலைக்காரியா? பேப்பரை கிழிச்சு போடுற, பிளாஸ்டிக் கவரை கிழிச்சு போடுற. ஆனால் விதவிதமாக சாப்பாடு மட்டும் வேணும். அதை தின்னுபிட்டு ஒன்றுமே சாப்பிடாம அந்த எலும்பாக கடிச்சிக்கிட்டு இருக்கிறது. விதவிதமாக சாப்பாடு. டாமி, மனசில் என்ன நினச்சிட்ருக்குற? நீ எது பண்ணாலும் ஒன்றுமே கேட்காம கொஞ்சிட்ருக்கோம்னா இந்திரா, டாமி, இங்கே பாரு, இங்கே பாரு. என்ன நினச்சிட்டு இருக்க? திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உனக்கு வெறும் தரையிலே படுத்துங்க. உனக்கு அப்போதான் புத்தி வரும். கட்டிலுக்கு வா, உனக்கு பெட்டுக்கு வா. உனக்கு நல்ல வெளுப்பு இருக்குது. பாவம் புள்ளன்னு நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா உன்னை நம்பி எப்படி உனக்கு சோபாலே கட்டிலே விடுறது? எல்லாம் சரியில்லை டாமி.